மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தை பார்க்குற போது இந்த வாரம் உங்களுடைய பொருளாதாரம் பரவாயில்ல, ஃபினான்ஷியலாக பெரிய கிரைசஸ் ஒன்றும் இல்லை, வருமானங்கள் இருக்குது, உங்களுக்கு சம்பாத்தியங்கள் இருக்குது. பட் அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல 3 கிரகம் இருக்கனால ஒன்று நீங்கள் எதுலையாவது முதலீடு பண்ணுங்கள், இல்லைனா தேவையில்லாத விரயங்கள் நஷ்டங்களை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலையும் மகர ராசியில் இருக்குது. ஸோ இந்த வாரம் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் தேவை இருந்தால் மட்டும் பெரிய லெவலில் ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. எந்த முயற்சி பண்ணுறதாக இருந்தாலும் உழைக்க நிலவை யோசித்து செயல்படுங்க. யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுங்கிற ஒரு சூழ்நிலையை இந்த வாரம் உங்களுக்கு கிரகங்கள் உருவாக்கி கொடுக்கும். இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த ஓரளவுக்கு சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. உங்களுடைய எஜுகேஷன் இந்த வாரம் உங்களுக்கு நல்லா இருக்குது. அம்மாவுடைய ஒரு அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த வாரம் பெரிய லெவலில் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். ஒரு ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, லாட்டரி டிக்கெட் வாங்குறீங்க, ட்ரேடிங்கில் பெரிய லெவலில் பண்ணுறீங்க, அதுலேயும் குறிப்பாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் இந்த துறைகளில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து நிதானமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். பெரிய ரிட்டர்ன்ஸ் இந்த வாரம் உங்களுக்கு இல்லை. இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. ஸோ சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க, அதுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க, அல்லது எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், அல்லது டூர் இருக்கும், அல்லது ட்ராவல் இருக்கும், கெஸ்ட்டு யாராக வருவாங்க உங்கள் வீட்டுக்கு, அல்லது நீங்கள் யார் வீட்டுக்காக கெஸ்ட்டாக போவீங்க. இதையெல்லாம் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பெரிய ப்ராக்ரஸ் ஒன்றும் இல்லை, ரொட்டீன் லைஃப் தான் உங்களுடைய சர்வீஸில் இருக்குது. பெரிய லெவலில் இடம் மாறணும்னு நினைக்கிறீங்க, அல்லது வேலையின் நிமித்தமான சின்ன ட்ராவல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த வாரம் சொந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. பெரிய லெவலில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் நார்மலாக இருக்குது. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க அல்லது பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வாரம் அதை பண்ணுங்கள். ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இந்த வாரம் சிவ வழிபாடும் மகாவிஷ்ணுவுடைய வழிபாடும் அல்லது தரிசனமும் பண்ணுங்கள், இன்னும் மேன்மையாக உங்களுக்கு இந்த வாரம் அமையும்.